friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஒரு கிரியேட்டிவிட்டியான அழகான பூட்டாஸ் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பூட்டாஸ் டிசைன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்படி பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு வீட் பீட் வச்சு ஒரு சூப்பரா ஒரு அழகான ஒரு பூட்டாஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு வீட் பீட் எடுக்க போறேன். பாருங்க, ஒரு வீட் பீட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீட் பீடை எடுத்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி சைடா கிராஸா, இப்படி கிடையாது, நேர கிடையாது, கிராஸா வச்சு ஒரு நாட் பண்ண போறேன். பாருங்க, இப்போ நம்ம நாட் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் ஒரு சுகர் பீட் எடுத்து மறுபடியும் ஒரு வீட் பீட் எடுக்கிறேன். தென் இந்த சைடு வி சைடு மாதிரி ஓப்பன் டைப்பில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வி சைடு மாதிரி தான் வைக்க போகிறேன். இப்படி கிடையாது, வி நல்லா விரிஞ்சாப்பில் வி டைப்பில் வச்சு நான் நாட் பண்ண போகிறேன். ஓகே, நாட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு வீட் பீட் எடுக்க போகிறேன். ஸோ அதை எடுத்துட்டு மேலே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுக்கும் கீழ் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஒரு பகுதியில் இருந்து எடுத்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு அப்படியே நாட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நாட் பண்ணும் போது ரெண்டுக்கும் இடையில மேலே தூக்குனாப்பில் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சுகர் பீட் அண்ட் ஒரு 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு கீழே வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு பூட்டாஸ் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் அழகாக இருக்கும். ஸோ இதோட மட்டும் நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது, இதை இன்னமும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் சுகர் பீட் அண்ட் ஒரு வீட் பீட் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துட்டு இங்கே பாருங்கள், சைடாக உள்ளே இருந்து குத்தி, ஸோ லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இப்படி நீளமாக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று வச்சு நாட் பண்ண போகிறேன். ஓகே, நாட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு சுகர் பீடும் ஒரு வீட் பீடும் எடுக்க போகிறேன். எடுத்து இந்த சைடு, அதாவது இடதுபுறம், சரிங்களா, நம்ம ஏற்கனவே வலது பக்கம் நம்ம வச்சு நாட் பண்ணோம். ஸோ உள்ளேருந்து குத்தி இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு சைஸ் சின்ன சைஸாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு வீட் பீட் எடுத்து ஸோ சைடில் குத்தி, 1 மினிட். ஓகே, சைடில் குத்தி இந்த மாதிரி நீளமாக வச்ச மாதிரி இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம். ஃபைனலி நம்ம ஒரு சூப்பர் ஒரு அழகான ஃப்ளவர் டைப்பில் ஒரு பூட்டாஸ் ட்ரை பண்ணிட்டோம். இதோட ஓகே, இப்போ நான் இன்னொரு ஒரு பூட்டாஸும் நான் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் இதை ஒரு தடவை சொன்னால் புரியாது. ஸோ மறுபடியும் பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்காண்டி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வீட் பீட் அண்டு ஒரு சுகர் பீட் எடுக்கிறேன். ஸோ இதை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சு மேல் பகுதி பார்த்த மாதிரி இந்த மாதிரி நேர கிராஸாக வச்சு நாட் பண்ண போகிறேன். கிராஸாக தான் வைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். தென் மறுபடியும் ஒரு சுகர் பீட். ஸோ மறுபடியும் ஒரு சுகர் பீட் அண்டு ஒரு வீட் பீட் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை எடுத்து இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு வீ டைப்பில் பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம நாட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் ஒரு சுகர் பீட் அண்ட் வீட் பீட். சரியா? ஸோ மறுபடியும் ஒரு வீட் பீட் எடுக்க போகிறேன். அதுக்கு கீழே இருந்து எடுத்து மேலே ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீளமாக இப்படி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சு நம்ம ஒரு நாட் பண்ண போகிறோம். ஸோ நாட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 சுகர் பீட் அண்டு ஒரு 4 நம்பர் பீட் எடுத்து சென்டரில் குத்தி, இங்கே பாருங்கள், சென்டரில் குத்திருக்கேன். குத்தி இதுக்கு கீழே இங்கே பாருங்கள், இப்படி கீழே வச்சு ஒரு நாட் பண்ண போகிறோம். ஸோ நாட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு பூட்டாஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை விட நல்லா லுக்காக கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் ஒரு 4 நம்பர் பீட், வீட் பீட் அண்டு ஒரு சுகர் பீட் எடுத்து ஸோ சென்ட்ரலாக இந்த மாதிரி விரிச்சாப்பில் ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி ஒரு நாட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்க ஹாஃப் சூரியன் டைப்பில் இருக்கும். அண்ட் தென் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு வீட் பீட் எடுத்து ஸோ இந்த பக்கம் பார்க்கக்கூடியது மாதிரி நீளமாக, சரிங்களா, ஸோ இந்த பக்கம் பார்க்கக்கூடியது மாதிரி நீளமாக வச்சு நான் நாட் பண்ண போகிறேன்.
ஓகே, ஃபைனலி நாட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சூப்பராக வந்து நம்ம வந்து ஒரு பூட்டாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மைல்ட் லெவலில் வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பூட்டாஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ தான் இதோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ளோஸ்அப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்க பூட்டா செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவிட்டியாக ஒரு சூப்பராக வந்து ஒரு பூட்டாஸ் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோன்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பராக க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து ஒரு அழகாக வந்து நிறைய பூட்டா செக்ஷன் வந்து டாப் டு பாட்டம் எப்படி பண்ணலங்கிற ஃபுல் ஐடியாஸ் அண்ட் டுட்டோரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய ப்ரைடல் ப்ளவுஸுமே சூப்பராக வந்து மேக் பண்ணுறதுக்கும் நான் வந்து ஃபுல் டுட்டோரியல் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். And then bye bye. So next bridal blouse நாளைக்கு மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Bye bye.